வணக்கம், ஷாயிதா ஃப்ரம் வீச்சைன் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மருது பிரதர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மருது பிரதர்ஸ், திருச்சி ப்ரொக்ளமேஷன், அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் கான்ஃபரன்சி. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா பாலிகா சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாலிகா சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ பாலிகா சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நம்ம வேலுநாச்சியரை பற்றி பார்த்தோம், புலிதேவரை பற்றி பார்த்தோம், ஸோ கட்டபொம்மனை பற்றி பார்த்தோம். இவங்களோட வீழ்ச்சிகள், இவங்க நடத்தின போர்கள், அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மருது பிரதர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மருது பிரதர்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஸோ மருது பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய மருது என்கிற வெள்ளை மருது. ஸோ இவங்களோட வருடம் பார்த்துக்கங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 1748 1801. ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது சின்ன மருது, இவரோட வருடம் 1853 1801. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சன்ஸ் ஆஃப் மூக்கையா பழனியப்பன் அண்ட் தென் பொன்னாத்தா அப்படின்றாங்க. ஸோ இவங்க யாருக்கு இவங்க ஒர்க் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர் முத்துவடுகநாதர். ஸோ முத்துவடுகநாதர், அதுக்கப்புறம் பெரிய உடைய தேவர், இவங்களுக்கு கீழே தான் இவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன மருது பார்த்தீங்கன்னா அட்வைசர்னு சொல்கிறாங்க. சின்ன மருது அட்வைசராக இருந்திருப்பாரு. ஹி வாஸ் கால்ட் ஆஸ் லயன் ஆஃப் சிவகங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மருது பிரதர்ஸோட ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இவங்க கிளர்ச்சி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ திருச்சி ப்ரொக்ளமேஷன், ஸோ இவங்களோட ரிலேட்டடான திருச்சி ப்ரொக்ளமேஷனை பற்றி பார்க்கணும். திருச்சி ப்ரொக்ளமேஷனுங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜூன் 1801 பார்த்தீங்கன்னா மருது பிரதர்ஸ், மருது பாண்டியஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இஷ்யூட் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அதாவது பிரகடனம். என்ன பிரகடனம்? சுதந்திர பிரகடனம் வெளியிட்டாங்க. ஓகே, சுதந்திர பிரகடனம் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ ப்ரொக்ளமேஷன் வாஸ் பேஸ்டட் ஆன் த வால்ஸ் ஆஃப், எங்கெங்கே பேஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. ஸோ எங்கெங்கே பேஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வால்ஸ் ஆஃப் நவாப் பேலஸோட வால்ஸ் எங்கே? திருச்சிராப்பள்ளியில். அதுக்கப்புறம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வால்ஸ் ஆஃப் ஸ்ரீரங்கம் டெம்பிள். ஸோ இதுவுமே ஒரு கொஸ்டினாக வரலாம். ஸோ நவாப் பேலஸ் இன் திருச்சிராப்பள்ளி அண்ட் வால்ஸ் ஆஃப் ஸ்ரீரங்கம் டெம்பிள். ஸோ புதுக்கோட்டை, எட்டயபுரம் அண்ட் தஞ்சாவூர் இந்த நேரத்தை யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், பிரிட்டிஷ். ஸோ தென்னிந்திய கிளர்ச்சி முதல் இந்திய விடுதலை போராட்டம் என்று கருதப்படுகிறது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது என்னன்னு சொல்றாங்கன்னா முதல் இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, மருது பிரதர்ஸ் ரிபல்லியன். ஸோ மருது பிரதர்களுக்கான புரட்சி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். த பெனின்சுலர் கான்ஃபரன்ஸ், தென்னிந்திய கிளர்ச்சின்றாங்க. ஸோ இது என்னன்னு சொல்றாங்க? தென்னிந்திய கிளர்ச்சின்னு சொல்றாங்க. ஸோ தென்னிந்திய கிளர்ச்சின்னு பார்க்கும்போது ஸோ ஏர்லி அட்டம்ஸ் முதல்ல ஃபெயில் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் அந்த முதல்ல அவங்க எடுத்த முயற்சிகள் ஏன் தோல்வி அடையுது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ரீசன் கர்நாடிக் வார்ஸோட எண்டில் திப்புவோட இறப்பு. ஸோ இதுவுமே ஃபெயிலியர் ரீசனுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆஃப் த பாலிகர் ரிபெல். பாலிகர் கிளர்ச்சி நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ வேலுநாச்சியார், கட்டபொம்மன், புலிதேவர், அவங்களோட தோல்வியோட இம்பாக்டும் இதில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் இந்த பெனின்சுலர் கான்ஃபரன்ஸில் இருந்திருப்பார். ஓகேவா, திருநெல்வேலியோட தலைமை தாங்கியிருப்பார். ஸோ அவரோட தூக்கிலிடப்பட்டதும் இந்த பின்னடைவுக்கு ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் கட்டபொம்மனோட தம்பிகள் ஜெயிலில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வெளியில் யாரோட ஷெல்டரில் இருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஊமைத்துறை மருது சகோதரர்கள் பாதுகாப்பு அளித்தாங்க. சிறுவாயூரில் பாதுகாப்பு, அவங்களோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுவாயூர். ஓகேவா, சிறுவாயூரில் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடைக்கலம் கொடுத்தனால அதுவுமே பிரிட்டிஷ்க்கு மருது பிரதர்ஸ்க்கு மேலே கோபம் வர ஒரு முக்கியமான ரீசன் சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் அலையன்ஸ், இது மூலமாக என்ன நடக்குது? ஸோ இந்த ஒரு கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். தென்னிந்திய கூட்டமைப்பு. இப்போ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தென்னிந்திய கூட்டமைப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ தென்னிந்திய கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 missions were sent to get the help of Dundiji Walk of Shimoga and made controversy.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 missions were sent to get the help of Dundaji Wak of Shimoga and make controversy. ஸோ யாரோட ஹெல்ப் வாங்கியிருப்பாங்க பாருங்க, இது நம்ம புக்கில் இல்லாத டேட்டா. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆனால் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ குரூப் 1 2020 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இந்த கேரக்டர் பற்றி, Dundaji Wak of Shimoga. ஸோ இவர்கிட்ட ஹெல்ப் வாங்கியிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து இதுக்கு வந்து இந்த கூட்டணி இவங்க தலைவர்கள்லாம் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்க, அது நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். ஸோ அந்த தலைவர்கள்லாம் வந்து சேர்ந்து விவாதிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா வீரபக்ஷிங்கிற இடத்துல. அதனால இது என்னன்னு சொல்லுவாங்க, வீரபக்ஷி கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்க்கும்போது ஏப்ரல் 29, 1800 பார்த்தீங்கன்னா த ரிபல் சீஃப்ஸ் மெட் அட் விருப்பாட்சி. அதுதான் சொன்ன விருப்பாட்சி கான்ஸ்பிரசின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக எப்படி வந்து நம்ம போர் தொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கோயம்புத்தூர். ஓகேவா, கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ திண்டுக்கல் லீக் அண்ட் கானி ஜஹான் ஃபோர்ஸஸ் வந்து பி சென்ட்ரோ. கானி ஜஹான்றது கோயம்புத்தூர் சேர்ந்தது. ஸோ திண்டுக்கல் லீக் யார் தலைமை தாங்கியிருப்பாங்க, கோபால நாயக் தலைமை தாங்கியிருப்பாங்க. ஸோ Dundaji Wak forces would join them, then they would rise in rebellion. அப்படின்னு கோயம்புத்தூர்ல வந்து Dundaji Wakோட ஃபோர்ஸஸ் ஜாயின் பண்ணி ரிபெலியனை ஸ்டார்ட் பண்ணலாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. முதலில் கோயம்புத்தூரில் ஆரம்பித்து பின் ராமநாதபுரம் மதுரை பரவியது. ஸோ ஃபால் ஆஃப் சிவகங்கை, சிவகங்கையோட ஃபால் எப்படி நடந்தது? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ யார் யார் தலைவர்கள் இருந்தாங்கன்னு பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த தலைவர்கள் வந்து சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே அவங்க ஸ்டார்ட் பண்ண டைம் அந்த ப்ராப்பராக பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால ஒவ்வொரு தலைவர்களாக வந்து இந்த கான்ஃபரன்ஸில் இந்த ஒவ்வொரு தலைவர்களோட வீழ்ச்சியும் பார்த்தோம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா கட்டபொம்மன் இறக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த கான்ஃபரன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் போரில் வந்து வீழ்த்தப்படுறாங்க. ஸோ இங்கே சிவகங்கை நம்ம மருது பிரதர்ஸ் பற்றி பார்க்கணும் இல்லையா, அவரோட வீழ்ச்சி எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ அவரோட வீழ்ச்சின்னு பார்க்கும்போது ஸோ கொலனல் ஆக்னிவ். ஓகே, ஸோ கொலனல் ஆக்னிவ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கொலனல் ஆக்னிவ் பார்த்தீங்கன்னா கொலனல் இன்னஸும் வந்து இவர் கூட ஜாயின் பண்ணிக்கிறாரா. யாரோட தலைமையில் வந்து ஆர்மி அனுப்புகிறாங்க, கொலனல் ஆக்னிவ் தலைமையில் கொலனல் இன்னஸும் வந்து இவர் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க யார் பார்த்தீங்கன்னா சர்ஃபூஜ். ஸோ சர்ஃபூஜி வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு, அதாவது மருது பிரதர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு வந்து கமாண்டர் பற்றி பார்க்கணும்னா வில்லியம் பிளாக்பர்ன். வில்லியம் பிளாக்பர்ன் என்ன பண்ணுறது, செவத்த தம்பியை டிஃபீட் பண்ணுறாரு, சன் ஆஃப் சின்ன மருது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விழுத்து போது நம்ம மருது பிரதர்ஸும் விழுத்தப்படுறாங்க இந்த ஆர்மிஸ்னால. ஸோ மருது பிரதர்ஸ் ஃபைனலாக படித்து அவங்க எங்கே தூக்கிலிடப்படுறாங்க பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் ஃபோர்ட். ஓகேவா, ஸோ 24 அக்டோபர் 1801 இந்த டேட்டும் இந்த பிளேஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஸோ இது பார்த்துங்க, திருப்பத்தூர் ஃபோர்ட் 24 அக்டோபர் 1801 வந்து தூக்கிலிடப்படுறாங்க. உமைதுரையும் செவத்தையாவும் பார்த்தீங்கன்னா தலை துண்டிக்கப்படுறாங்க. ஸோ 16 நவம்பர் 1801 வந்து அவங்க தலை துண்டிக்கப்படுறாங்க. ஸோ இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா கலகக்காரர்கள் 73 கலகக்காரர்கள், இது சம்மந்தப்பட்ட கலகக்காரர்கள் எங்கே நாடு கடத்தப்படுறாங்கன்னா மலையாளம். பெனாங் என்ற நகருக்கு மலையாள வந்து மலேசியா, அதாவது அவங்க வந்து கடத்தப்படுறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். எத்தனை ரெபல்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ இதுவுமே பார்த்துருங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இது பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் கான்ஃபரன்ஸ். இதில் கொஸ்டின் நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக பார்க்குறோம். ஸோ எக்ஸாம் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் எதில் கேட்பாங்கன்னா எந்தெந்த லீகுக்கு எந்தெந்த தலைவர் தாங்கினாங்க, அவங்களோட ரீஜன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம முன்னாடி பார்த்தோம் இந்த கான்ஃபரன்ஸில் யார் இருந்தாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்திருப்பார். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த இது வந்து தலைமை தாங்கியிருப்பாரு, திருநெல்வேலி. ஓகேவா, ஸோ திருநெல்வேலி ரீஜனில் தலைமை தாங்கியிருப்பார். ஓகே, திருநெல்வேலி ரீஜனை தலைமை தாங்கியிருப்பாரு. அடுத்தது கோபால நாயக். கோபால நாயக் வந்து திண்டுக்கல் லீக தலைமை தாங்கியிருப்பாரு, நம்ம முன்னாடி பார்த்தோம். அது கானி ஜஹான்ங்கிறது வந்து கோயம்புத்தூர் லீக். கேரளா வர்மாங்கிறது மலபார் ரீஜனை வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. ஸோ இதோட பிளேசஸ்லாம் பார்த்தோன்னா மலபார் ரீஜனில் யார், கோயம்புத்தூர் ரீஜனில் யார், திருநெல்வேலி அண்ட் திண்டுக்கல் ரீஜனில் யார் இருந்தாங்கிறது பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தீரன் சின்னமலை. ஸோ தீரன் சின்னமலையோட இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1756 முதல்ல 1805 வரைக்கும். ஸோ இவரை பற்றி நம்ம பார்க்கணும்னா ஸோ இவர் வந்து இயற்பெயர் பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரின்றாங்க. இவரோட இயற்பெயர் என்ன, தீர்த்தகிரி. ஸோ இவரோட வருடம் பார்த்தீங்கன்னா 1756.
ஸோ இவர் வந்து மன்றாடியார் ஃபேமிலியை சேர்ந்தவர், பாளையங்கோட்டை. ஸோ தீரன் வந்து ட்ரெயின் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு இவங்க தான் வந்து இவங்களை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இவர் எதில் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்கன்னா சிலம்பு, ஆர்ச்சரி, ஹார்ஸ் ரைடிங் அண்ட் மாடர்ன் வெர்ஃபேர் எல்லாத்துலேயுமே வந்து இவர் ட்ரெயின்டாக இருப்பார். ஸோ இவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தவங்க வந்து ஃப்ரெஞ்சும் வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் வந்து எந்த ரீஜனை வந்து இது பண்ணியிருக்காங்க, முன்னாடியே நம்ம மேப்பில் பார்த்தோம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், கரூர் அண்ட் திண்டுக்கல். ஓகேவா? ஸோ இந்த கொங்கு கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க இல்லையா, கொங்கு ரீஜன் சொல்லுவாங்க, அந்த இடத்த தான் இவர் கண்ட்ரோல் பண்ணி ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். ஸோ மைசூர் சுல்தான்ஸ் கண்ட்ரோல் இன் திஸ் ரீஜன் பாஸ்டு டு பிரிட்டிஷ் ஆஃப்டர் கர்நாடகா. ஸோ ஆஃப்டர் மைசூர் வார்க்கு அப்புறம், ஆங்கிலோ மைசூர் வார்க்கு அப்புறம் இந்த ரீஜன்ஸோட கண்ட்ரோல் யார் கிட்ட போகுது, பிரிட்டிஷ் கிட்ட போகுது. ஸோ டாக்ஸ் கலெக்ஷன் யார் கிட்ட போகுது, ஆப்வியஸ்லி பிரிட்டிஷ் கிட்ட போகுது. ஸோ முன்னாடி பார்த்தோம் நம்ம இவர் யார் ட்ரெயின் பண்ணாங்க, ஃப்ரெஞ்ச் அண்ட் திப்பு. ஓகேவா? ஸோ திப்பு சுல்தானும் ஃப்ரெஞ்சும் தான் வந்து இவருக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அடுத்த பார்க்கும்போது தீரன் சின்னமலை வந்து மருது பிரதர்ஸோட ஹெல்ப், பிரிட்டிஷ் அகேன்ஸ்டாக மருது பிரதர்ஸோட ஹெல்ப்பும் மராத்தாஸோட ஹெல்ப்பும் வந்து கேட்டிருப்பார். எங்கே கோயம்புத்தூர் இன் 1800. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அடுத்து வந்து திப்புவின் இவர் வந்து டாக்ஸ் யார் கட்டிட்டு இருந்தாரு, திப்பு கட்டியிருப்பார். ஸோ இவரோட திப்போட இறப்பிற்கு பிறகு வந்து ஓடைமலையில் கோட்டையை அமைத்து ஆங்கிலேயரை எதிர்த்தார். ஸோ எங்கே கோட்டை கட்டியிருந்தாரு, ஓடைமலையில் கோட்டையை அமைச்சிட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருந்தார். ஸோ இவரோட வேர்ஃபேர் பற்றி நம்ம பேசணும்னா இவர் வந்து பதுகி இருந்து அட்டாக் பண்ணுற வேர்ஃபேர் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ கொரில்லா போர் முறைகள். ஸோ இவர் என்ன முறை வந்து ஃபாலோ பண்ணுவார், கொரில்லா போர் முறைகளை வந்து கையாண்டார்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ தீரன் சின்னமலையோட வீழ்ச்சி எப்படி இருந்தது நம்ம பார்க்கலாம். ஸோ தீரன் சின்னமலையை பற்றி பேசும்போது 3 of his battles ரொம்பவே இம்பார்ட்டன்ட்பா. ஸோ எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம பார்க்கும்போது 3 of his battles ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1801 பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆன் காவேரி பேங்க்ஸ், அதுக்கப்புறம் 1802 பார்த்தீங்கன்னா பேட்டில் இன் ஓடநிலை, 1804 பார்த்தீங்கன்னா பேட்டில் இன் அரிச்சல்லூர். ஸோ இந்த ஃபைனல் பேட்டிலில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்னமலை வாஸ் பீட்டட் பை ஹிஸ் குரூப். ஸோ இவரோட வீழ்ச்சி எப்படி இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேட்டில் எல்லாம் அவர் வீழ்ச்சிருப்பாங்க. ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது இவருக்கான பெரிய வீழ்ச்சின்னு பார்க்கும்போது ஸோ இவரோட குக் நல்லா இவர் தான் வந்து காட்டி கொடுத்துருப்பாரு. ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து பிரிட்டிஷ் கிட்ட தீரன் சின்னமலையை காட்டி கொடுத்துருப்பாரு. ஹி வாஸ் ஹேங்கட் அட் சங்கரகிரி ஃபோர்ட். ஸோ ஒவ்வொரு தலைவர்களும் எங்கே ஹேங் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் வந்து சங்கரகிரி ஃபோர்ட்டில் வந்து ஹேங் பண்ணியிருப்பாங்க. வருடம் வந்து 1805 ஜூலை 31. ஓகே. ஸோ இவர் 1805 இறுதி போரில் பார்த்தீங்கன்னா சமயக்காரர் நல்லப்பன் என்பவரின் துரோகத்தால் வந்து காட்டி கொடுக்கப்பட்டார். ஸோ இந்த வார் பார்த்தீங்கன்னா 1801, 2, 4. ஸோ காவேரி, ஓடநிலை அண்ட் அரிச்சல். ஸோ இந்த பேட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதோட வந்து நம்ம பாளையக்கார கிளர்ச்சியை ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்கும்போது நம்ம வந்து பாளையக்கார கிளர்ச்சிகள் வந்து என்னென்ன பார்த்தோம். ஸோ வந்து ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மருது பிரதர்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ மருது பிரதர்ஸுங்கிறது வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ண சவுத் இந்தியன் கான்ஃபரன்ஸை பார்த்தோம். திருச்சி ப்ரொக்ளமேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்ததாக நம்ம டீட்டெயிலாக பார்த்தது லீடர் யார் பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலையை பற்றி பார்த்தோம். ஸோ இதோட பாளையக்கார கிளர்ச்சி முடியுது. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வேலூர் ரிவால்ட். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.